மறக்க முடியாத ஒரு நடிகர், மறக்க முடியாத ஒரு அரசியல்வாதி, எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எந்த துறைக்கு போனாலும் அவர் வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு. இப்போ நீங்க பாக்குறது, இப்போ எல்லாரும் நாங்க சாப்பிட்றது வந்து 2025 எல்லா யூனிட் சரிசமமா சாப்பிடுறது. ஆனா இதே வந்து திருமூர்த்தின்ற ஒரு திரைப்படம் நீங்க டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணா அப்பவே வந்து தொடங்கின ஒரு விஷயம். கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் வந்து எல்லாருக்கும் சரிசமமான சாப்பாடு. அவர் என்ன சாப்பிட்றாரோ அதான் கடைசி லைட் ஆஃபீஸர் வரைக்கும் அந்த சாப்பாடு போய் சேரணும். அதுல ரொம்ப கவனம் செலுத்துவார். அதே மாதிரி அவர் அண்ணனோட உட்காந்து நடிகர் சங்கத்துல நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம், அண்ணன் உங்களுக்கே தெரியும் நடிகர் சங்கம் எப்படி கட்டி காப்பாத்தினாருன்றது. ஒரு கட்டடம் அது அவரோட கனவு கண்டிப்பா நினைவாகும், கண்டிப்பா வந்து நிறைவேறும். இன்னும் 2 மாத காலகட்டத்தில் வந்து அது முடிவடையும். அண்ணனுக்கு டெஃபினட்டா எங்கிட்டயாவது பார்க்கும்போது அவருக்கு திருப்தியா இருக்கும். அவங்க குடும்பத்துக்கும் நான் வந்து இன்னைக்கு அவங்களோட ஞாபகமா நான் வந்து எல்லாருக்கும் சரிசம சாப்பாடு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஒரு புது அரசியல்வாதி களத்துல இறங்கும்போது எல்லாரும் வாழ்த்தணும். ஏன்னா அரசியல்ன்றது அதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான். அது துறை கிடையாது, அது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ், சமூக சேவை பண்றதுக்கு இன்னொரு கட்சி வருது. ஸோ கடைசியா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 26 தேர்தலையாவது நிறைய விஷயங்கள் இன்னும் செய்யாம இருக்கு. அதெல்லாம் மேனிஃபெஸ்டோல வச்சு செஞ்சாங்கன்னா, அது விஜய் அவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அது வந்து செயல்பாட்டில் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வாக்காளரா நான் சொல்றேன், விஷாலா சொல்ல வாக்காளர் இல்ல. அரசியல் நான் தான் சொல்றேன், எப்பவும் வந்தாச்சுங்க. நல்லது பண்றதுதான் அரசியல்னா நான் எப்பயோ ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் நல்லது பண்றதுதான் இது. அதான் சொல்றேனே, நிறைய கொடிகள் பார்க்கும்போது இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, ஆனா வேடிக்கையா இருக்கு.